அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு கோட்டை இருக்கிறது. அதை கைப்பற்ற பல பேரரசுகள் முயற்சித்தன. மலை மீது கட்டப்பட்ட இந்த கோட்டை எதிரிகளுக்கு ஒரு கனவாகவே இருந்தது. ஆமா, இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் தென்னிந்தியாவின் மிக பெரிய பொக்கிஷமாக கருதப்படும் செஞ்சி கோட்டைக்கு தான். இந்த வீடியோவில் அந்த செஞ்சி கோட்டையோட வரலாறையும் புகழையும் அதில் ஒளிந்திருக்கும் ரகசியத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இவ்வளவு பழமையான ரகசியங்களை ஒழிச்சிட்டு இருக்க இந்த கோட்டை எங்க அமைய பெற்றிருக்கு அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சி நகர்ல அமைய பெற்றிருக்கு. இந்த செஞ்சி ஊர் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து 160 கிலோமீட்டர், காஞ்சிபுரத்துல இருந்து 96 கிலோமீட்டர், விழுப்புரத்துல இருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைய பெற்றிருக்கு. நீங்க கூகுள் மேப்ல செஞ்சி கோட்டை அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு லொகேஷன் காமிக்கும். அதை ரூட்டை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு கண்டிப்பா நீங்களால வர முடியும். இந்த கோட்டையோட பார்வை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் தான். இந்த கோட்டையோட நுழைவு கட்டணமாக 25 ரூபாய் இந்திய குடிமக்களுக்கும் அதர் கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு 300 ரூபாவும் கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு 3 வகையான கோட்டைகள் அமைய பெற்றிருக்கு. செஞ்சி கோட்டை 3 முக்கிய மலைகள்ல கோட்டைகள் உண்டு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ராஜகிரி மலை அப்படின்ற இடத்துல இருக்கிறதுக்கு பேரு ராஜா கோட்டை அப்படின்னும், கிருஷ்ணகிரி மலையில அமைய பெற்ற ஒரு கோட்டை ராணி கோட்டைன்னும், சந்திரகிரி மலையிலும் ஒரு கோட்டை இருக்கிறதாவும் சொல்றாங்க. நாம இன்னைக்கு வந்திருக்கிறது ராணி கோட்டையாக கருதப்படும் கிருஷ்ணகிரி மலைக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற லோக்கல் மக்கள் கிட்ட கிருஷ்ணகிரி கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. இதே ராணி கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஆமா, இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் ராணி கோட்டை தான். இந்த வட்டமான வடிவில் அமைய பெற்ற ஒரு மேடை எதுக்காக அப்படின்னா, நம்மளோட எதிரிகள் வந்தாங்கன்னா அவங்கள பீரங்கி கொண்டு தாக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜா தான் அங்க கருதப்படுது. நீங்க ராணிக்கோட்டையோட நுழைவு வாயில தாண்டி நீங்க மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னாலே இந்த மேடை தான் தெரியும். அதுக்கப்புறமா தான் கோட்டையோட மண்டபமே ஆரம்பிக்கும். ராணிக்கோட்டை கிருஷ்ணகிரி கோட்டைய நீங்க ஏறி வரும்பொழுதே பாத்தீங்கன்னா ராஜகிரி கோட்டையும் உங்களோட கண்ணுல படும். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து அந்த ராஜகிரி கோட்டையை பார்க்கும் அந்த பார்வையானப்பட்டது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாதிரியான வரலாற்றுல சிறப்புமிக்க ஒரு கோட்டைய கண்டிப்பா எல்லாருமே குடும்பமா ஒரு முறையாவது கண்டிப்பா பார்க்கணும். இந்த செஞ்சி கோட்டை ஆரம்பத்துல மிக சிறிய கோட்டையா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா கைப்பற்றின அரசுகள் எல்லாமே விரிவுபடுத்தி தான் இந்த கோட்டைய இவ்வளோ அற்புதமாகவும் இவ்வளோ பிரமிப்பு ஊற்றும் அளவுல இந்த கோட்டையை உருவமைக்கப்பட்டிருக்காங்க. முதலா இந்த கோட்டைய கட்டின ஆரம்பிச்சது சோழர் காலத்துல தான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு இந்த கோட்டையை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் செஞ்சி நாயக்கர்கள், அப்புறமா மராத்தியர்கள், முகலாயர்கள், ஆற்காட்டு நவாப்பு, அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், அப்புறமா ஆங்கிலேயர்கள் வரைக்குமே இந்த கோட்டையை கைப்பற்றி அதனோட உருவத்தை மென்மைப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளவு பிரமிப்பூற்ற இந்த கோட்டையோட பாதுகாப்பும் சரி, இப்போ நிலை குலைஞ்சிருக்கிறத பார்க்கும்போதும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வரவங்க எல்லாரும் அதுல பேர் எழுதுறாங்க. அப்புறம் எடுத்துட்டு போற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு.
இந்த ராணிக்கோட்டையில வந்து நிறைய அறைகள் இருக்கு. அதுல வந்துட்டு சில இடங்களை வந்துட்டு நான் குறிப்பிடணும் அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மஹால் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து தானிய களஞ்சியம், தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்கு. இன்னொன்று வந்து அரண்மனை பகுதியாவே இருக்கு. பார்க்கவே வந்துட்டு அரண்மனை அந்த தூண்கள் அழகா இருக்கு பார்க்க. இன்னொன்று கோயில் பகுதியினே இருக்கு. மேலேயே ஒன்று பார்த்தீங்கன்னா கோவில் பகுதியே இருக்கு. இன்னொன்று வந்துட்டு அவங்களோட பாதுகாப்பை பத்தி வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு சும்மா நேரா போனீங்கன்னா அப்படியே பார்த்துடலாம் முடியாது. ஏன்னா அவங்களோட பாதுகாப்பே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. நம்ம கேம்ல எப்படி வந்துட்டு ஒவ்வொரு லெவலை தாண்டினாதான் ஒன்றத்தை வந்துட்டு வின் பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் வச்சிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கியை வச்சு எதிரிகள் வந்தாங்கன்னா அதை முதல்ல பார்த்தா தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜையே நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பாதுகாப்புக்கான லெவல் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அப்ப இருந்த ராஜாக்களோட அறிவுத்திறனையும் அது மட்டும் இல்லாம அவங்களோட பிசிக்கலாவே வந்துட்டு இவ்வளோ உயரத்துல வந்துட்டு ஒரு கோட்டையை வச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பிசிக்கலா வந்துட்டு அதுக்காக உடல் அமைப்பை வச்சிருந்திருப்பாங்கன்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். அதே மாதிரி அவங்க வந்து மழை நீரை வந்து சேகரிக்கிற ஒரு முறையா இருக்கட்டும், அதே மாதிரியே அதை எப்படி வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். இப்போ நாம கட்டுற வந்துட்டு ஓவர் டேங்க்லாம் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்கு நம்ம கண்கூடா பார்க்குறோம். பட் அந்த காலத்துல எந்த சிமெண்ட்டும் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு காலத்துல அழகா அந்த மலையை வந்து உருவமைச்சு அது உள்ளார மழை நீரை சேகரிச்சு அந்த தண்ணி பயன்படுத்தணும்ன்ற அந்த அளவுக்கு அவங்களோட கட்டிடத்திறன் எந்த அளவுல இருக்குன்றத பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப அந்த தமிழர்களோட வழியில வந்ததுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கோட்டையோட மதிலையும் சரி, அதுக்கப்புறம் உங்களோட கட்டிடத்திறனையும் சரி, எல்லாமே வந்து பார்க்கும்போது நிறைய வாட்ச் டவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி எந்த எதிரி எங்க இருந்து வந்து பதுங்கினாலுமே நம்ம இங்க இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்புக்கு கண்டிப்பா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு பாதுகாப்பு சூழலோட தான் இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்காங்க அந்த காலத்துலலாம் ஆட்சி செய்யும்பொழுது. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து பார்க்குற அந்த நகரத்தோட வியூ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்கொள்ளா காட்சியா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா வந்து போயே ஆகணும். முதலா வந்து செஞ்சு ஆண்டுட்டு இருந்தவங்க இந்த கோட்டையை கட்டினது காரணமே என்னன்னா, எதிரிகள் வந்தா நாம முதல்ல வந்து சேஃப் பண்ணிக்கணும். இன்னொன்று, எந்த எதிரி வந்தாலுமே மலையோட அடிவாரத்துல இருந்து தான் மேல வந்து ஏறி வரணும். ஸோ வரும்போதே நம்ம வந்து கண்காணிச்சிருவோம், அவங்கள வந்துட்டு நாம வந்துட்டு அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் வந்துட்டு இந்த உயரத்துல வந்துட்டு இந்த செஞ்சி கோட்டையை வந்து கட்டினதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கோட்டையில ராணி வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை, ராணி வாழலாங்க, ராஜா தான் இருந்திருக்காரு.
இவ்வளோ பெரிய வரலாற்றை தாங்கிட்டு இருக்கிற இந்த கோட்டையில இவங்க எல்லாரும் போயிட்டு வரவங்க எல்லாரும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து பேர் எழுதுறாங்க. அந்த கற்கள்ல போயிட்டு இவங்களோட பேரு, ஹார்ட் போடுறது, தேவையில்லாம வந்து காதலர்களோட தொல்லை தாங்க முடியலங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப வந்து அங்க வந்து எழுதுற பழக்கத்தை வந்து ஏன் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்றதுக்கான காரணமே எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. நிறைய கோயில்கள்ல போய் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் வந்துட்டு சிவ சிவா அவங்களோட பெயர், இதெல்லாம் ரொம்ப தப்பு. தயவு செய்து இதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் இந்த மாதிரி பேர் எழுதுறது, இந்த மாதிரி கிறுக்கிறது, இந்த மாதிரி வேலையை விட்டுடுங்க. தான் வாழ்ந்தாங்க அப்படின்றனாலும், ஆனா இப்ப இருக்கிற மக்களோட மத்தியில என்ன மாதிரியான ஒரு கருத்து போயிட்டு இருக்குன்னா, இங்க ராணி இருந்ததாகவும், முதல்ல ராணிய வந்துட்டு எதிரிகள் கைப்பற்றினதுனால ராஜா வந்துட்டு திருப்பி இவங்க கிட்ட வந்து சரணடைஞ்சதா சொல்லப்படுது. அதெல்லாம் மித்தாதான் நான் இப்பயும் பாக்குறேன். ஆனா அதற்கான எந்த ஒரு கல்வெட்டுக்குமே வந்துட்டு இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்கப்படலை. அதே மாதிரி இவ்வளோ பழமையான ஒரு பொக்கிஷத்தை வந்துட்டு நம்ம அரசுக்கு வந்துட்டு பாதுகாக்க தெரியலையோ அப்படின்னு சில டைம் நான் வந்து ஃபீல் பண்ணது உண்டு. ஏன்னா வந்துட்டு இதுக்கான கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அங்கே கரெக்டாக கார்டியன்ஸ் யாருமே கிடையாது. வரவங்க எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற மாதிரி நான் வந்து உண்மையிலேயே நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாருமே தயவு செய்து எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், வரலாற்றுக்கு சிறப்பு வாய்ந்த இடத்துக்குலாம் போகும்போது தயவு செய்து நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம், அதை அந்த அழகா அதை அப்படியே அழகாக வச்சுட்டு வர்றதுக்கு தான் வந்துட்டு நாம இருக்கோமே. ஏன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை அப்படியே நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு போனாதான் நம்மளோட மதிப்பும் மரியாதையும் அங்கதான் இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த கிருஷ்ணகிரி கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கோயில், ஒரு அமைப்பு இருக்கு. எல்லாமே வந்துட்டு அந்த அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி தான் கட்டியிருக்காங்களே. ஆக்சுவலா எந்த ஒரு இயற்கையையும் வந்துட்டு பாதிக்காத அளவுக்கு அங்கங்க அந்தந்த லெவல் தான். இது ஏறி இறங்கணுமா, அதுக்கு அந்த கல்லை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வேற ஒன்று ரெடி பண்ண, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அந்தந்த லெவல்ல பண்ணியிருக்கிறதே ஒரு தனி சிறப்பாவே நான் சொல்றேன். இந்த இடம் இவ்வளோ அமைதியா இவ்வளோ வந்துட்டு நிசப்தமா இருக்கு அப்படின்னா ஒரு காலத்துல இந்த வீரர்களோட குரலையும் போர்க்களத்தோட சத்தத்தையும் கேட்டதுதான் அப்படின்றத இன்னொரு வாட்டி தெளிவா இந்த இடத்துல வந்துட்டு சொல்ல விருப்பப்படுறேன். அது மட்டும் இல்ல, செஞ்சி கோட்டை ஒரு கட்டிடம் அல்ல, இது தமிழ்நாட்டின்
வீர வரலாற்றின் உருவமுள்ள சாட்சியாக நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கெல்லாம் போகும்போது தயவு செய்து இந்த சுவற்றில் கிறுக்கிறதோ இல்லை உங்களோட பேரை வந்துட்டு அங்கே போயிட்டு எழுதுறதுலையோ பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு கட்டிடத்தை வந்துட்டு நாம் நாசம் பண்ணுறோன்றத இன்னொரு வாட்டி நினைவு கூர்றேன். நம்மளோட வரலாற்று மிகுந்த இந்த மாதிரியான கோட்டையை நம்மளோட அடுத்த சந்ததிகளுக்கு அப்படியே அந்த உருவம் மாறாம கொடுத்துட்டு போறதுல தான் நம்மளோட தனி ஒழுக்கம் அப்படிங்கிறது அமையப்பெற்றுதான் நான் நம்புறேன். கோயில்களை மட்டும் இல்ல, இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு இடத்தையும் யாருக்கெல்லாம் விருப்பமா பார்ப்பீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க காஞ்சி சோழன் சேனலை. இதே மாதிரியான வீடியோஸை இன்னும் மேன்மேலும் காலத்தில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.